ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஆக்சுவலி பர்சனல் அக்கௌண்ட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல், இன்னொன்று ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். நேச்சுரல்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது ராமு, கோபு, ரகு, ராஜு இந்த மாதிரி நேமை மென்ஷன் பண்ணி வர்றது, ஹியூமன் பீயிங்ஸை பேஸ் பண்ணி வர எல்லாமே வந்து அவங்க அலைவாக இருப்பாங்க. அது வந்து நேச்சுரலு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ். ஆர்டிஃபிஷியல்னால் அது லீகல் என்டிட்டியாக இருக்கும். நாட் ஹியூமன் பீயிங்ஸு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி செயல்பட்டுட்டு இருக்கோம். அதில் இண்டிவிஜுவல் எதுவும் வந்து அவங்களோட இதில் இருக்காது. எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க தான் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அதாவது ஒரு காமன் அத்தாரிட்டி, ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, கார்ப்பரேட் பாடிஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ, சிங்கிள் பர்சன்ஸ்க்கோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ ஒரு எக்ஸ்பென்சஸையோ இன்கமையோ பேஸ் பண்ணி நம்ம தர வேண்டிய விஷயங்கள் இல்லை நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் எக்ஸ்பென்சஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா டியூ பட் நாட் பெய்ட், நம்ம தர வேண்டிய செலவு ஆனால் தராமல் இருக்கிறோம். இப்போ உதாரணமாக வேஜஸ், சேலரி இதெல்லாம் கொடுக்கணும், ஆனால் அப்போ கொடுக்காம லேட் பண்ணி கொடுக்குறோம், டைம் எடுத்து கொடுக்குறோம், அதுக்கப்புறம் கொடுக்கல, லேட் பண்ணுறோம் அப்படின்னாலே டியூ பட் நாட் பெய்ட். நம்ம தர வேண்டிய விஷயத்தை தராமல் இருந்தாலே அது டியூ பட் நாட், அது வந்து நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங். எது வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு என்ட்ரி வந்து எக்ஸ்பென்சஸ் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் டெபிட், ஆல் எக்ஸ்பென்சஸ் பேஸில் டெபிட் பண்ணுறோம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளோட லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நம்ம தரணும் இல்லையா, தராமல் இருக்கிறோம் இல்லையா, அப்போ அது நம்மளோட லைபிலிட்டி. என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் சொல்லிட்டு டெபிட் த ரிசீவர் கிவர் அப்படின்லாம் வராது இந்த இடத்துல. இது வந்து நம்ம கம்பெனியை பேஸ் பண்ணி போடுற அக்கௌண்ட்ஸு. ஸோ நம்மளோட கொடுக்க வேண்டியது, தர வேண்டியது, வர வேண்டியது எல்லாமே நம்ம வந்து லயபிலிட்டி அண்ட் அசட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கான அக்கௌண்ட்டு செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணும்போது தான் அவங்கள ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனலாக கன்சிடர் பண்ணி ரிசீவர் கிவர், அதாவது அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது. ஆனால் நம்ம வந்து கம்பெனிக்கு ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல இன்க்ரீஸிங் லயபிலிட்டி ஆர் அசட்டை பேஸ் பண்ணி தான் போடணும். இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனலுங்கிறதுனால இந்த இடத்துல ரிசீவர் கிவரை கொண்டு வர முடியாது. எக்ஸ்பென்சஸ் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கே தெரியும். டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் லயபிலிட்டி. ஏன்னா நம்ம தரணும், தராமல் இருக்கிறோம், அதனால நம்மளோட லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம செய்ய வேண்டிய செலவை முன்னாடியே கொடுத்துட்றது. இப்போ ரெண்ட்டை வந்து 2 மாதம் ரெண்ட்டாக சேர்த்து கொடுத்துட்றது, 3 மாதம் ரெண்ட்டாக சேர்த்து கொடுத்துட்றது, சேலரி அட்வான்ஸாக கொடுக்கறது, இந்த மாதிரி. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், நம்மளோட லயபிலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட லயபிலிட்டி, நம்ம செய்ய வேண்டிய செலவை முன்னாடியே செஞ்சிடுறதுனால நம்மளோட லயபிலிட்டி குறையுது. அந்த பேஸில் டெபிட் பண்ணுறோம். எக்ஸ்பென்சஸும் குறையுது. நமக்கு எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான், எக்ஸ்பென்சஸ் செய்கிற மாதிரி இருந்தால் தான் டெபிட் பண்ணுவோம் நாமினலில். இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் குறையிறதுனால கிரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அக்ரூட் இன்கம். இன்கம் ஏர்ன்டு பட் நாட் ரிசீவ்டு, அதாவது நமக்கு இன்கம் வந்துருச்சுன்னு காமிச்சிருவாங்க ரெக்கார்டில், ஆனால் நம்ம இன்னும் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட், நம்ம ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பாங்க, நம்ம ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி ரெண்ட்டு சொல்லலாம். ரெண்ட்டு வந்து மந்த்து நம்ம வாடகை விட்டால் ரெண்ட்டு வந்த மாதிரி தான், ஆனால் அவங்க மந்த் எண்டில் தான் நமக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அக்ரூட் இன்கம். இன்கம் ஏர்ன் பண்ண மாதிரி காமிச்சிருப்போம், ஆனால் அது இன்னும் நம்ம கைக்கு வந்திருக்காது. அப்போ அந்த இடத்துல என்ட்ரி வந்து அக்ரூட் இன்கம் டு இன்கம். அக்ரூட் இன்கம் அதாவது நம்ம வந்து ஆக்சுவலி வந்துருச்சுன்னு காமிச்சிட்டதுனால நம்மளோட அசட் வந்து அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான். நம்ம வந்து மந்த் எண்டில் வாங்கினாலும் நம்ம முன்கூட்டியே அந்த அசட் நமக்கு தான், அந்த இன்கம் நமக்கு தான். அதனால் அந்த இடத்துல அசட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி டெபிட் காட்டுறோம். டு இன்கம் அக்கௌண்ட்டு ஆல்ரெடி நாமினலில் தெரியும், ஆல் இன்கம் வந்து கிரெடிட் பேஸில் போட்டுருவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். இதே நமக்கு வர வேண்டிய வருமானத்தை நம்ம முன்னாடியே வாங்கிறோம். ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான வருமானத்தை வாங்குறது.
ஒரு வேலை செஞ்சு தரோன்னு சொல்லுவோம். அதுக்கான பணத்தை வந்து முன்னாடியே அட்வான்ஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கமிஷன். ஒரு வேலை நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறேன், ஆனால் அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து அவங்க முன்னாடியே கொடுத்துட்றாங்க. பட் நான் இன்னும் அந்த வேலையை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுதான் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். இந்த இடத்துல என்ன என்ட்ரினா, இன்கம் அக்கௌண்ட் டெபிட்டோ இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். நான் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கலை, ஆனால் என் கையில் பணம் இருக்குது. ஆனால் அது என்னோட இன்கமாக இருக்காது. அது எப்போ நான் வேலையை செஞ்சு முடிக்கிறேனோ அப்புறம் தான் என் இன்கம் அது. அப்போ என் கையை விட்டு எப்போ வேணாலும் அந்த பணம் போகலாம். அதனால தான் இன்கம் அக்கௌண்ட் டெபிட் போட்டு ரெடியூஸ் இன்கம். அது எப்படியும் எனக்கு செலவு மாதிரி தான், ஏன்னா நான் இன்னும் அந்த வேலையை கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்கலை. டு இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அது என் லயபிலிட்டி இல்லையா? என்னோடய லயபிலிட்டி வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அதை க்ரெடிட் பண்ணுறேன். ஏன்னா என் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் அந்த வேலையை முடிச்சே ஆகணும். கை நீட்டி நான் பணம் வாங்கிட்டேன், அந்த வேலையை நான் முடிச்சே ஆகணும். என்னோடய லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பேஸில் டு இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் கிரெடிட். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் 4 டைப்பு: அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். இது என்னடா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போது கம்பெனிக்கு நம்ம பேஸ் பண்ணி போடும்போது கம்பெனியோட அசெட் இன்க்ரீஸ் ஆகுதா, லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதான்னு தான் பார்க்க முடியும். அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக நம்ம பிரித்து போடும்போது தான் அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனாக ரிசீவர் கிவர் ஆவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will meet the next class.